ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, بارك الله فيكم. துருசுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற நூலின் தொடரிலே இருக்கிறோம். இன்று எத்தனாவது அமர்வு? 37வது அமர்வு. 37வது அமர்விலே இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையுடைய தௌஹீதை படித்தோம், கொள்கையை படித்தோம், அகீதாவை படித்தோம் இத்துணை வாரங்களாக. அதே போல் அடுத்ததாக தொழுகையின் முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு நாம் இதுநாள் வரை பார்த்தது, இதுநாள் வரை நாம் பயின்றது, இதுநாள் வரை நாம் கற்றது அனைத்தும் அந்த ஒரு சிறிய தாள்களில் அமைந்துள்ளது. இது வெறும் தொழுகை சம்பந்தப்பட்டது. ஏனெனில் அதிலே தெரியும் உங்களுக்கு பாடம் 6 என்று ஆரம்பித்திருக்கும். பாடம் 6 முதல் 5 பாடங்களுடைய தமிழாக்கம் இதில் இல்லை, ஏனெனில் அது முன்னால் படித்தோம். இப்போது தொழுகை சம்பந்தமாக இருப்பதினால், ஏனெனில் கொள்கையை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஞாபகம் வைப்போம் ஒரு அளவிற்காவது. ஆனால் இந்த தொழுகை என்று வரும் பொழுது அதிகமான மறதிகள் ஏற்படும். எது நிபந்தனை, தொழுகையின் அர்க்கானுகள் தூண்கள் எது, தொழுகையின் கடமைகள் என்ன, தொழுகையின் வாஜிபாத்துகள் என்ன, இதையெல்லாம் சில நேரம் என்ன செய்யும் என்றால் நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை எல்லாம் தவிர்ப்பதற்காகவே இந்த சிறிய அந்த மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கிறோம். நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நூலுடைய மொழிபெயர்ப்பு. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இதை அனைத்தையும் படித்ததற்கு பிறகு இந்த நூலுடைய தமிழாக்கம் வெளியே வந்து பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இது கிடைக்கும்படி அல்லாஹ் இதை எளிதாக்கி தருவானாக. ஆமீன். அடுத்ததாக நம்முடைய பாடத்திற்கு செல்வோம். நாம் எந்த பாடத்தில் இருக்கிறோம் என்றால் கடைசியில் இருக்கிறோம். தொழுகையின் சுன்னத்துகளில் இருக்கிறோம். தொழுகையின் சுன்னத் எத்தனாவது பாடம்? அந்த பாடத்தில் இருக்கிறோம். அந்த பாடத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எத்தனாவது சுன்னத்தில் இருக்கிறோம்? கடைசியாக பார்த்த சுன்னத் என்ன? தொழுகையில் கடைசியாக பார்த்த சுன்னா கடைசியாக நாம் பார்த்த சுன்னா கைகளை உயர்த்துவது. கடைசியாக நாம் பார்த்து பயின்ற சொன்னா எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாம் கைகளை உயர்த்துவோம், எந்தெந்த இடங்களில் எல்லாம் நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் தொழுவோம், அந்த விஷயத்தை தான் நாம் கடைசியாக பார்த்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பாடநூல் எது பற்றி என்றால் சுன்னத்துகளை பற்றி. அதாவது இது கடமை இல்லை, வாஜிபாத்துகள் இல்லை. அதாவது இதை ஒருவேளை விட்டுவிட்டால், அது தெரிந்து விட்டு விட்டாலும் சரி, தெரியாமல் விட்டு விட்டாலும் சரி, ஒருவேளை இந்த சுன்னத்துகள் இருக்கக்கூடியதை நாம் விட்டுவிட்டால் நம் தொழுகையை அது பாதிப்பு செய்யாது. நம்முடைய தொழுகை பாழாவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த சுன்னத்துகள். ஆனால் அதற்காக இதெல்லாம் விட்டுவிடக்கூடாது, விட்டுவிட வேண்டும், இதில் நாம் பொதுபோக்காக இருந்து கொள்ளலாம் என்பது அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையுடைய, ஏனெனில் தொழுகை எதை விட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும் என்பதை எல்லாம் முன்னால் பார்த்து விட்டோம். எதை நாம் தெரியாமல் விட்டுவிட்டால் அதற்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் முன்னால் பார்த்து விட்டோம். அதுதான் தொழுகையின் அர்க்கானுகள், தொழுகையின் வாஜிபாத்துகள். ஆனால் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது சுன்னத் என்பது இதை செய்ய வேண்டும், இதை செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் செய்வதை ஒருவேளை விட்டுவிட்டோம் என்றால் அப்போது தொழுகையினுடைய பாழாவதற்கு இது எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, தொழுகையின் சுன்னத்துகளில் நாம் பார்க்க இருப்பது, ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ருக்கு மற்றும் சஜிதாவில் ஒரு முறைக்கு மேல் தஸ்பீஹ்களை ஓதுவது. கவனியுங்கள்,
ஒரு முறை ஓதுவது வாஜிப், குறைந்தபட்சம் ஒரு முறை ஓதி விடுவது அது வாஜிப். அது என்ன? ருக்கூவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம், சஜிதாவில் சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று ஓதுவது. இது குறைந்தபட்சம் ஒரு முறை ஓதுவது வாஜிப். வாஜிப் என்றால் தெரியாமல் கவனியுங்கள், நீங்கள் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று ருக்கூவில் ஒரு முறை ஓதுவதை தெரியாமல், உங்களுக்கே தெரியாமல் மறந்து விட்டீர்கள். உங்கள் தொழுகை பாத்திலாகி விடுமா? பாத்திலாக. உங்கள் தொழுகை அல்ஹம்துலில்லாஹ். ஏனெனில் உங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் அதை ஓதுவதை மறந்து விட்டீர்கள் என்று. சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று சஜிதாவிலே குறைந்தபட்சம் ஒரு முறை ஓத வேண்டும். அந்த ஒரு முறை ஓதாமல் போய்விட்டீர்கள், தெரியாமல் மறந்து விட்டீர்கள். உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவில்லை, பிரச்சனை இல்லை. ஒருவேளை தெரிந்தே சுப்ஹானல்லாஹ் இதுவுமே ஓதாமல் விட்டு விட்டீர்கள் என்றால் என்ன ஆகும்? இங்கு பாத்திலாகிவிடும். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஒரு முறையை தாண்டி கூடுதலாக ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த ஒரு முறையை தாண்டி கூடுதலாக ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு முறை என்பது வேறு, ஒரு முறைக்கு அப்பால் ஒரு முறைக்கு மேல் ஓதப்படுவது என்பது வேறு. அது ருக்கூவில் இருக்கக்கூடிய தஸ்பீஹாக இருக்கட்டும், சஜிதாவில் இருக்கக்கூடிய தஸ்பீஹாக இருக்கட்டும். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ருக்கூவிலும் சஜிதாவிலும் ஒரு முறைக்கு மேல் தஸ்பீஹ் ஓதி செய்வது தொழுகையின் முஸ்தஹப் அம்சங்களில் ஒன்றாகும். தொழுகையின் முஸ்தஹப் அம்சங்களில் ஒன்றாகும். தௌஃபீக். குறைந்தபட்ச நிறைவான எண்ணிக்கை என்ன தொழுகையில்? அதாவது குறைந்தபட்ச வாஜிப் என்பது அது ஒரு முறை, குறைந்தபட்ச நிறைவான எண்ணிக்கை என்றால் 3 உலமாக்கள் சொல்கிறார்கள். இந்த 3 முறை ஓதுவது பொதுவாக நாம் அப்படித்தான் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மிலே சில பேருக்கு என்ன கேள்வி இருக்கும் என்றால், நான் 3 முறை ஓதவில்லை, 2 முறை தான் ஓதிருக்கிறேன். சுப்ஹான ரப்பியல் அஸீம் ருக்கூவிலே, சஜிதாவிலே நான் சுப்ஹான ரப்பியல் அலா 2 முறை தான் ஓதிருக்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு முறைக்கு மேல் ஓதுவது சுன்னத்தாக தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு முறை ஓதி விடுங்கள். இதுதான் நான் புரிந்தெடுத்தேன். அடுத்ததாக அடுத்த சுன்னா என்ன என்பதை பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் திர்மிதி அவர்களுடைய ஒரு கூற்றை இங்கு ஷேக் அரஃபாத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இதுவே அறிஞர்களின் நிலைப்பாடாகும். ருக்கூவிலும் சஜிதாவிலும் 3 தஸ்பீஹ்களுக்கு குறைவாக கூறுவதை விடாமல் இருப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. பாருங்கள், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் எப்போது மரணித்தார்கள்? திர்மிதி யாருக்கு தெரியும்? அவர் எப்போது மரணித்தார், இவர் எப்போது மரணித்தார், இந்த அரசியல்வாதி எப்போது மரணித்தார், அனைத்தையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய இந்த சமூகம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் யார்? முதலில் அவருக்கும் நம் மார்க்கத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? யார் அவர்கள்? அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை! எங்கே நம் சமூகம் இவர்களை எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறது? யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து நம் வாழ்க்கையில் அதுவே நம்முடைய வாழ்க்கையாக என்று மாற்றி, அதில் இருப்பவர் எப்போது மரணித்தார், அது வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர் எப்போது இதானார், அது இது என்று மூழ்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமூகம், இந்த இஸ்லாம் நமக்கென்ற ஒரு வரலாறு இருக்கிறது. நமக்கென்ற ஆளுமைகள் நம்மை சுற்றி சென்றிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது நம்மீது உள்ள விஷயமாவிற்றே. திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் யார்? இன்று சர்வசாதாரணமாக நம்முடைய போன்களில், நம்முடைய கம்ப்யூட்டர்களில், நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் ஹதீஸ்கள் எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக வந்துவிட்டன. ஆனால் அன்று அவ்வாறு அல்ல. உயிரை தியாகம் செய்து, உயிரை பணயம் வைத்து, போக முடியாத இடங்களுக்கெல்லாம் சென்று, உயிரை தியாகம் செய்து பல இடங்களுக்கு சென்று இன்று நம் கைகளில் மிகவும் எளிதாக தவழ்ந்திருக்கிறது. நம் கைகளில் மிகவும் எளிதாக இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை தொகுத்த உலமாக்களில் மாபெரும் பங்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இமாம் திர்மிதி. அவர்களுடைய முழு பெயர் என்ன? முஹம்மது இப்னு ஈசா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ். திர்மித் என்ற ஊரில் இருந்து வந்தவர்கள். அவர்களுடைய எப்போது மரணித்தார்கள் என்பது யாருக்காவது தெரியுமா? மரணித்த வருடம்
சரி, நம்முடைய வருடம் என்ன? நாம் இப்போது இருக்கக்கூடிய வருடம் என்ன? நாம் இப்ப எந்த வருடத்தில் இருக்கிறோம்? உடனே 2025 6 என்று மாஷா அல்லாஹ் கணக்கிடுவோம். நமக்கென்று ஒரு வருடம் இருக்கிறது, நமக்கென்ற மாதங்கள் இருக்கிறது. ரமதான் வந்தால் அதெல்லாம் தெரியும், தேவையில்லை. அப்படித்தானே? ரமதான் வந்தால் தான் எனக்கு அதெல்லாம் தெரியும். உண்மையிலே தெரியலையா நம்முடைய வருடம் என்னவென்று? 40 50 1447 எத்தனாவது மாதம்? ஜமாத்துல் அவ்வல் ஃபர்ஸ்ட் ஜமாத்தா? மாதம் என்ன? நம் வரலாறை மறந்த சமூகம். இது சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. இது 1447. செய்தி இன்னும் வரவில்லை. இன்று 6வது மாதத்திற்கான பிறை நேற்று. அது இன்று தெரியப்பட்டதா? இன்று ஜுமாதல் ஆஹிரா என்ற 6வது மாதத்தின் முதல் நாளாக இருக்கலாம். வேறு ஏதாவது வேணுமா? மறவாதீர்கள். ஏன் இன்னும் கேலண்டரில் ஹிஜ்ரி கேலண்டர் முதற்கொண்டு போட்டு தானே வைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? குறைந்தபட்சம் போது அதெல்லாம் யார் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பேப்பரில்? அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் எப்போது மரணித்தார்கள்? 279. நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் 1447. 1447வது ரமதானிற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியாக சொல்ல போனால் எத்தனை மாதம்? 3 மாதம். சரியாக சொல்ல போனால் இன்றிலிருந்து 3 மாதத்தில் ரமதான் மாதத்தை நெருங்குகிறோம். 3 மாதம் தான் இருக்கின்றது. 3 மாதம் தான் இருக்கின்றது. இப்போதுதான் சென்றது அல்லவா? இப்போதுதான் சென்றது, இப்போதுதான் கடந்தது நம்மை ரமதான். 3 மாதம் தான் இருக்கிறது. 8 மாதங்கள் ஓடிவிட்டன. 1447வது ரமதானிற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 279வது ஆண்டில் மரணித்தார்கள் ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள், விஷயத்திற்கு வருவோம், பாடத்திற்குள். இதுவே அறிஞர்களின் நிலைப்பாட்டாகும். ருக்கூவிலும் சஜிதாவிலும் 3 தஸ்பீஹ்களுக்கு குறைவாக கூறுவதை விடாமல் இருப்பார்கள். அதுவே முஸ்தஹப்பாக இருக்கிறது என்று திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்த சுன்னத் தொழுகை பாருங்கள். நூலை கையிலே வைத்துக் கொள்ளுங்கள், நூலை பார்த்துக் கொள்ளுங்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ருக்கூவிலிருந்து நிமிர்ந்த பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து, எங்கள் இரட்சகனே உனக்கே எல்லா புகழும். எங்கள் இரட்சகனே உனக்கே எல்லா புகழும். ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற அந்த துஆவிற்கு கூடுதலாக கவனியுங்கள், ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற அந்த துஆவை தாண்டி கூடுதலாக ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. பாருங்கள், என்ன அந்த துஆவை தாண்டி கூடுதலாக ஓதுவது அல்லாஹ்வின் அடியார்களே சுன்னத்தாக இருக்கிறது என்று ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். பாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். ருக்கூவிலிருந்து நிமிர்ந்த பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து. இப்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற துஆவை அல்ல. அது எங்கே வருகிறது? ரப்பனா வலக்கல் ஹம்து அது என்ன? வாஜிபாத். அது வாஜிபாத், அதை ஓதிவிட வேண்டும். அதற்கு மேல் கூடுதலாக ஓதுவது என்னவாக இருக்கிறது? என்னவாக இருக்கிறது? சுன்னத்தாக இருக்கிறது, முஸ்தஹப்பாக இருக்கிறது. சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அதை என்பது என்னவென்றதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் இந்த ருக்கூவிலிருந்து நிமிர்ந்த நின்ற பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து என்று கூறுவதை தாண்டி
சுன்னாவில் வந்த துஆக்களை அதிகமாக ஓதுவது தொழுகையின் விரும்பத்தக்க முஸ்தஹப் அம்சங்களில் ஒன்றாகும். இன்னும் ஒரு நீண்ட துஆ இருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரியுமா என்று தெரியவில்லை. ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ். அதே போல இந்த துஆ இருக்கிறது, ரப்பனா வலக்கல் ஹம்த் மில்அஸ் ஸமாவாதி வ மில்அல் அர்த் வ மில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅது. தொடர்ந்து வருகிறது, மில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅது அஹ்லுஸ் ஸனாஇ வல் மஜ்தி அஹக்கு மா قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. இது கூடுதலான வரக்கூடிய துஆக்கள். இதையெல்லாம் ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒருவர் ஓதும் பொழுதே என்ன ஆகும்? அதிக நேரம் நிற்கக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு ஆதாரமாக சொல்கிறார்கள். இது முஸ்தஹப்பான நேரங்கள், இதெல்லாம் முஸ்தஹப்பான துஆக்கள். எந்த இடத்தில் என்றால், நாம் பொது ருக்குவில் இருக்கிறோம், அல்லாஹு அக்பர் என்று ரப்பனா வலக்கல் ஹம்த் இந்த இது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு நாம் ஓதக்கூடிய அந்த நேரம் முதலில் எந்த துஆ ஓதுவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று வந்ததற்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்த். அதை தாண்டி நான் இப்போது சொல்லப்பட்ட இந்த துஆக்களை எல்லாம் ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த துஆ இப்போது ஓதுனேன், ரப்பனா வலக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி வ மில்அல் அர்தி வ மில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅது அஹ்லுஸ் ஸமாஇ வ அஹ்லுல் மஜ்த் அஹ்லுஸ் ஸனாஇ வல் மஜ்த். இந்த துஆக்களின் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் அடியார், துஆக்களின் அர்த்தம் அழகான அர்த்தங்கள். என் இரட்சகனே, வானங்கள் நிரம்பவும் பூமி நிரம்பவும் நீ நாடிய வேறு எது நிரம்பவும் உனக்கே புகழ் அனைத்தும். வானம் நிரம்பி தாண்டி இந்த வானம் ஒட்டுமொத்த வானமும் நிரம்புவதை தாண்டி புகழ்கள் அனைத்தும் உனக்கே உரித்தானது. அந்த அவ்வளவு புகழ்களும் உனக்கே உரித்தானது. நீயே புகழுக்கும் மகிமைக்கும் உரியவன். அடியான் சொல்வதற்கு நீயே மிக தகுதியானவன். நாங்கள் அனைவரும் உனக்கே அடிமைகள். இறைவா, நீ கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, நீ தடுப்பதை கொடுப்பவர் எவரும் இல்லை. செல்வந்தனின் செல்வம் உனது தண்டனைக்கு எதிராக அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது. செல்வந்தனின் செல்வம் ஒருவனுக்கு எந்த விதமான ஒரு கண்ணியத்தையும் ஏற்படுத்தி விடாது. கண்ணியம் என்பது உன்னிடத்தில், கண்ணியம் என்பது நீ தருவதுதான் கண்ணியம். என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு என்னால் எந்த கண்ணியத்தையும் அடைய முடியாது. யா அல்லாஹ், கண்ணியம் என்பது நீ தருவது, உன் மார்க்கத்தை பற்றி பிடிப்பதினாலே எனக்கு கண்ணியம் இருக்கிறது. என்னுடைய செல்வம் என்னை கண்ணியப்படுத்தாது. என்ன துஆ, என்ன அழகான துஆக்கள். யா அல்லாஹ், யா ரப்பல் ஜலாலி வல் இக்ராம், எவ்வளவு அழகான துஆக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே துஆக்களின் தமிழாக்கத்தை, துஆக்களின் அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்தாலே அல்லாஹ்வின் அடியார்களே, பல விஷயங்களில் நமக்கு தெளிவுகளை கிடைப்பதற்கு அல்லாஹ் வழிவகுக்கிறான். ஆனால் இது சூழ்ச்சியினாலோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ பேரளவு வந்த அரபி மொழி, நம் பெயர்கள் அனைத்தும் அரபி மொழியில் இருக்கிறது. பேரளவு வந்த அந்த அரபி மொழி நம் நாவில் வராமல் போய்விட்டது. நம் நாவில் வராமல் போனதினால், நம்முடைய நாவில் ஒரு அன்றாட ஒரு வீட்டு உபயோக மொழியாக அது ஆகாததினால், ஆனால் பேரளவு வந்து விட்டோம். நம் அனைவரின் பெயர்கள் என்ன? நம் அனைவர்களின் பெயர்கள் எந்த மொழியில் வைத்திருக்கிறோம்? எல்லோரும் நம்முடைய பெயர்கள் இந்த அரபி மொழியில் தான் இருக்கிறது. ஆனால் அது நாவில் தவறாமல் போய்விட்டது. இன்று எந்தெந்த நூலுக்கு எந்தெந்த மொழிகளையோ படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனி போக வேண்டும் படிப்பதற்காக 3 மாதம் 3 மாதம் கொடுங்கள். 3 மாதத்தில் ஜெர்மனி மொழி என்று பேசுகிறார்கள். பிரான்சிற்கு படிக்க செல்ல வேண்டும், மாஸ்டர்ஸ் பண்ண வேண்டும், 3 மாதம். சென்னைக்கு செல்வது, அங்கே ஒரு சீட்டில் சேருவது. மறுமைக்கும் பர்சக்குடைய வாழ்க்கைக்கும் மறுமைக்கான வாழ்க்கைக்கும் அல்லாஹ்வை அதிகம் நெருங்குவதற்கும் கல்வியை படிப்பதற்கும் அல்லாஹ் இறக்கியவர்கள் இந்த குர்ஆனை பொருள் உணர்வதற்கும் அரபி மொழியை படிப்பதற்கு ஆர்வம் இடம் எங்கே? அப்படியே ஒருவர் படித்து விட்டாலும் உனக்கு ஏன் இதெல்லாம்? ஏதோ இதையெல்லாம் ஒரு என்னவாக பார்ப்பது? இது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்மானியா ஜெர்மனி மொழி படிப்பது உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை, எக்ஸ்ட்ரீமிசமாக தெரியவில்லை. பிரெஞ்சு மொழியை படிப்பது எக்ஸ்ட்ரீமிசமாக தெரியவில்லை, ஆங்கிலத்தை படிப்பது எக்ஸ்ட்ரீமிசமாக தெரியவில்லை. ஆனால் அரபி மொழி வந்தால் மட்டும் போதும், அது உங்களுக்கு ஏதோ ஆகிவிட்டது. அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மொழிகள் மற்ற மொழிகள் படிக்க வேண்டாம் என்று இங்கு யாரும் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களை தேவைக்காக படிக்கலாம். ஆனால் நமக்கெல்லாமான மொழி, குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மொழி, நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசின மொழி,
மார்க்க விஷயங்களில் அதிகம் தெரிந்து அல்லாஹ்விற்கு நெருங்குவதற்கான ஒரு மொழி. அந்த மொழியை படித்தால் மட்டும் ஏன் இவ்வளவு வன்மம்? படிப்பவர்களுக்கு நாம் உதவியாகத்தானே, உதவிகரமாகத்தானே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த விஷயங்களில் நேர்வழியை செலுத்துவானா. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னும் இந்த ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற அந்த நிலையில் அதிகமாக ஓதக்கூடிய துஆக்களை சொல்லும் பொழுது பாருங்கள், இந்த துஆ வருகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ருக்குவில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று நிமிர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு துஆ வருகிறது. என்ன வருகிறது? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்று யாரோ சொல்கிறார்கள். சஹாபாக்களில் யாரோ ஒருவர் உடனடியாக அந்த துஆவின் அதிகமான தூய்மையான சுபிட்சமான புகழ் அனைத்தும் எங்கள் இரட்சகனுக்கே என்று சொல்கிறார்கள். என்று சொன்னதை கேட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் தொழுகை முடிந்திருக்கும் இதை சொல்லியவர் யார் என்று கேட்கிறார்கள். யார் இதை கூறினார்? தொழுது கொண்டிருக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று நிமிர்ந்ததற்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து இதை தாண்டி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னவர் யார் என்று கேட்ட பொழுது அவர் யா ரசூலல்லாஹ் நான் தான் சொன்னேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேதான் அவர் கூறின அந்த துஆவை, அந்த சஹாபி கூறின துஆவை அங்கீகரிக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாமும் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொல்லலாம் என்பதற்கான ஆதாரம் இங்கேதான் வருகிறது. எவ்வாறு அங்கீகரிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர்? அந்த சஹாபியை பற்றி சொல்கிறார்கள், 30க்கும் அதிகமான வானவர்கள் இவர் சொன்ன இந்த துஆவை பதிவு செய்வதற்காக முந்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர் சொன்ன இந்த துஆவுடைய நன்மை, அவருக்கான அந்த நன்மையை, ஏனெனில் இங்கேதான். அப்ப நாமும் புதுசாக ஏதாவது துஆக்களை கண்டுபிடிக்கலாமா? சஹாபி கண்டுபிடித்தார்கள் அல்லவா, நாமும் கண்டுபிடிப்போம். அவர்கள் கண்டுபிடித்ததினாலே அது இபாதத்தாக மாறவில்லை. அவர்கள் அதை சொன்ன, அதை அல்லாஹ்வின் தூதர் அங்கீகரித்ததினால் அது வணக்கமாக மாறியிருக்கிறது. இதுதான் வித்தியாசம். சஹாபாக்கள் சொல்வதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் அது சுன்னத்தாக மாறிவிட்டது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் 30க்கும் அதிகமான வானவர்கள் அதை பதிவு செய்ய, அவருக்கான அந்த நற்கூலியை பதிவு செய்ய முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதிலிருந்து தெரிகிறது அந்த சஹாபி சரியான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்று. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துஆக்களை, இந்த கூடுதல் துஆக்களை ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஷேக் அவர்கள், ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இமாம் அல்லாமா முஹம்மது நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த திக்ருகளை தமது சிஃபத்து ஸலாத்து நபி என்ற மூல நூலில் இதை பற்றி மிகவும் தெளிவாக அழகாக தொகுத்திருக்கிறார்களாம். அதாவது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னதற்கு பிறகு நின்று ஓதக்கூடிய துஆக்களை அனைத்தையும் தொகுத்திருக்கிறார்கள் அழகான முறையில். வேண்டியவர்கள் அந்த நூலில் நாம் அவர்கள் திரும்பி சென்று போய் பார்க்கலாம். அடுத்ததாக அடுத்த சுன்னத், இதுவும் அதே போலத்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, இரு சஜிதாக்களுக்கு இடையில் ஓதுவது என்ன? இரு சஜிதாக்களுக்கு இடையில், இரு சஜிதாக்கள் இடையில் என்றால் என்ன? சஜிதா செய்கிறோம் பாருங்கள், சஜிதா செய்து இன்னொரு சஜிதா செய்ய வேண்டும். இவ்வாறு மறுபடியும் சிறிய நேரம் அமர்ந்து மறுபடியும் சஜிதா செய்வது. அந்த இடையில் அமரும் பொழுது என்ன ஓதுவது? என்ன ஓதுவது? ரப்பிக் ஃபிர்லி. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரப்பி இக்ஃபிர்லி, யா ரப்பே, என்னுடைய இரட்சகனே, எனக்கு பாவ மன்னிப்பை வழங்குவாயா. சரி, இது என்ன சட்டம்? ரப்பிக் ஃபிர்லி. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்னவென்று சொன்னார்கள்? இதை வாஜிப் என்று சொன்னார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் என்ன சொன்னார்கள்? இது வாஜிப் அல்ல, இது வாஜிபாக வராது, இது தொழுகையின் ஒரு விஷயமா இருக்கிறது என்று சொன்னார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வாஜிபாத்துகளில் வராது என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த நூலுக்கு எழுதின நூலாசிரியருக்கு, இந்த நூலுக்கு விளக்க உரை எழுதினவர்கள் ஷேக் அரஃபாத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது வாஜிபாத்தில் வராது, இது வாஜிப் அல்ல, இதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் எதில் கட்டமைத்திருக்கிறார்கள்? இதை வாஜிப் என்று கட்டமைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இரு சஜிதாக்களுக்கு இடையில் அந்த மன்னிப்பு கோரக்கூடிய இஸ்திக்பார் துஆவை ஒரு முறைக்கு மேல் கூட்டுவது, ஒரு முறைக்கு மேல் அதிகமாக சொல்லுவது. அதாவது வமா ஸாத வாஹிதன் ஃபி துஆஇ பில் மக்ஃபிரத்தி பைன சஜ்தத்தைன், ஒரு முறைக்கு மேல் சொல்வது இன்னும் அதிகப்பட்ட முஸ்தஹபாக இருக்கு. ஏனெனில் ஒரு முறை சொல்வது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வாஜிப். ஒரு முறை சொல்வது வாஜிப், அந்த ஒரு முறைக்கு மேல் சொல்வது சுன்னா முஸ்தஹப் என்று சொல்கிறார்கள். சரி, அடுத்ததற்கு செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த சுன்னத் என்ன?
ருக்குவில் தலையை முதுகுக்கு சமமாக வைத்தல், இது செயல்முறை, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தூதர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜஅலுர் ராஸி ஹியால ظஹரி ஃபி ருக்கு, அதாவது ருக்குவில் தலையை முதுகுக்கு சமமாக வைத்தல், இது ஆறாவது முஸ்தஹப், விரும்பத்தக்க விஷயமாக இருக்கிறது. மினல் முஸ்தஹபாத் வஹுவ முஸ்தஹப் السادس ஜஅலுர் ராஸி ஹால الركوع ஹியால ظஹரி ஃபலா யமீலுஹு இலா அஸ்ஃபல், அதாவது ருக்குவின் போது தலையை முதுகுக்கு சமமாக வைக்க வேண்டும். தலையை அதிகப்படியாக தாழ்த்துவதோ அல்லது உயர்த்துவதோ கூடாது. அப்படி என்றால் என்ன கவனியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய ருக்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? இங்கே செய்து காட்டுகிறேன். நம்முடைய ருக்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? ருக்கு என்பது இவ்வாறு நிற்கிறோம் என்றால் இந்த இடத்தில் ஒரு தக்பீர் இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர், மிகவும் ரொம்பவும் கீழே குனிய கூடாது என்று சொல்கிறார்கள். ஹதீஸில் இப்படியே வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் இந்த அளவிற்கும் குனிய மாட்டார்கள், இந்த அளவிற்கும் நிமிர மாட்டார்கள். சில பேர் என்ன செய்கிறோம் என்றால் சற்று இவ்வாறு இருப்பார்கள், தலையை மிகவும் உயர்த்தியிருப்பார்கள், இதுவே தெரிந்துவிடும் முதுகும் தலையும் நேரான ஒரு இதில் இல்லாமல் இருக்கிறது. எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும், அந்த முதுகும் தலையும் சரியான ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ருக்குவுடைய செயல்முறையில் இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆறாவது விரும்பத்தக்க முஸ்தஹபான அம்சங்களில் ஒன்று, ருக்குவின் தலையை முதுகுக்கு சமமாக வைக்க வேண்டும். தலையை அதிகப்படியாக தாழ்த்துவதோ அல்லது உயர்த்துவோ கூடாது. இதற்கான ஆதாரம் நாம் அதிகமாக வருகிறது. அபூ ஹுமைத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செய்தார்கள், பின்னர் நிமிர்ந்தார்கள். அவர்கள் தன் தலையை தாழ்த்தவும் இல்லை உயர்த்தவும் இல்லை, மேலும் தனது கைகளை முழங்கால்களின் மீது வைத்தார்கள். முழங்கால்கள் என்றால் என்ன? முட்டி, இந்த இடத்தில் வைத்தார்கள், பிடித்து வைத்தார்கள். சரி, அல்லாஹ்வின் அடியார்கள், அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தால் தன் தலையை அதிகம் உயர்த்தவும் இல்லை அதிகம் தாழ்த்தவும் இல்லை, மாறாக அதற்கு மத்தியில் சமமாக வைப்பார்கள். சரி, அடுத்த சுன்னத்திற்குள் செல்வோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம், சஜிதாவின் செயல்முறை. சஜிதா எவ்வாறு செய்ய வேண்டும்? சஜிதாவின் உறுப்புகளை ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார், நல்லா கவனியுங்கள். சஜிதாவின் மேல் கைகளை முஜாஃபத்து அதுதைனி, நல்லா கவனியுங்கள். சஜிதாவின் மேல் கைகளை பக்கவாட்டில் இருந்தும் வயிற்றை தொடையில் இருந்தும் தொடையை முழங்கால்களில் இருந்தும் பிரித்து வைத்தல். அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான விஷயம். சஜிதா என்று வந்துரும் பொழுது மேல் கைகள் என்றால் இங்கு என்ன? அதுத் என்றால் என்ன? அதுத் என்றால் முழங்கைகளுக்கு மேல் இருப்பது. இதுதான் அந்த மேல் கை. இந்த மேல் கைகளில் அல்லாஹ்வின் அடியார்கள் இது பக்கவாட்டில் தொடுவதிலிருந்து தூரமாக வைக்க வேண்டும். அதே போல் நம்முடைய வயிறு தொடையில் படுவதிலிருந்து தூரமாக வைக்க வேண்டும். இது எந்த நிலையில்? நீங்கள் சஜிதா செய்யும் நிலையில் தொடையில் இருந்து தூரமாக வைக்க வேண்டும். அதே போல தொடைகள் கால்களில் படுவதிலிருந்து தூரமாக வைக்க வேண்டும். இந்த மூன்று விஷயத்தை சுஜூதிற்கு அடிப்படையாக உலமாக்கள் சொல்கிறார்கள். எப்படி செய்யலாம்? யார் செய்து காட்டுவார்கள்? நானே செய்து கொண்டிருக்கிறேன். உங்களில் யார் செய்து காட்டுவார்? அதாவது கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நாம் செய்யக்கூடிய அந்த சஜிதா யாராவது செய்வீர்களா? நான் செய்ய வேண்டுமா? நானும் Mujafat, no. You just towards this. No. Do. சுன்னா முறையில் சஜிதா செய்வதை கவனியுங்கள். இந்த இரண்டு இடம், இதுதான் அந்த இடம். அந்த இடம் இவ்வாறு செய்யக்கூடாது, படக்கூடாது, இவ்வாறு செய்யக்கூடாது. இது தவறான ஒரு நிலை. சஜிதா என்பது இவ்வாறு நிலையில் செய்யாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கிறது. ஜமாத்தில் ஒரு கேள்வி வரும், லைனில் நிற்கும் பொழுது எவ்வாறு செய்ய வேண்டும்? அதாவது சஃபில் இருக்கும் போது அது வேறு. சஃபில் நிற்கும் பொழுது நம்மால் முடிந்தவரை செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயத்தில் சுன்னத்தாக நீங்கள் தனியாக தொழும் பொழுது
அதிகமான நேரம் நீங்கள் தனியாக தொழுவும் போதெல்லாம் அது சுன்னத்தான முறை என்றால் இந்த நிலையில் தூரமாக வைப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்குளுடைய அந்த வெள்ளை நிறம் தெரியும், அவருடைய ஆடையில் இருந்து அவருடைய அக்குளுடைய அந்த வெள்ளை நிறங்கள் தெரியும் என்று ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. அதே போலத்தான் வயிறு பகுதி எங்கே படக்கூடாது, தொடையில் படக்கூடாது. இவ்வாறு செய்வது, தொடையை போட்டு வயிற்றிலே வைப்பது, அதுவும் தவறானது. அதே போல் கால் பகுதியும் எவ்வாறு இருக்க வேண்டும், காலும் தொடையும் கால் பகுதியும் தொடாமல் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவ்வாறு செய்வது இது அனைத்தும் தவறான ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? இந்த விஷயத்தை தான் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இங்கே சஜிதா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். சரி, அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். சஜிதாவில் மேல் கைகளை, அதாவது தோள்பட்டையிலிருந்து முழங்கால் வரை உள்ள அந்த பகுதி, தோள்பட்டையிலிருந்து முழங்கை வரை உள்ள அந்த பகுதி, அதுதான் இந்த மேல் கை. இது பக்கவாட்டிலிருந்து பிரித்து வைப்பது பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தின்படி முஸ்தஹப்பாக இருக்கிறது. இதை ஷேக் அரஃபாத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதுவே இந்த நடைமுறையே மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது தன் அக்குள்களின் வெண்மை தெரியும் வரை தனது கைகளை விலக்கி வைப்பார்கள். இந்த சுன்னாவை செயல்படுத்துங்கள். தனியான முறையில் தனியாக நீங்கள் தொழும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு தொழுதிருக்கிறார்கள் என்றால் என்னில் தெளிவாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது சஜிதாத்தில் தன் அக்குள்களின் வெண்மை தெரியும் வரை தனது கைகளை விலக்கி வைப்பார்கள். இதுவே உறுப்புகளை பிரித்து வைப்பதன் பொருளாகும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுன்னத்தின் நோக்கம், இந்த நிலையில் இந்த சுன்னத்தின் நோக்கத்தை ஷேக் அரஃபாத் இந்த அளவிற்கு ஒருவர் செய்தால், அதாவது நன்றாக கவனியுங்கள், இந்த அளவிற்கு ஒரு செய்தால் இதற்கு இவ்வாறு சஜிதாவை செய்தால் இதில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் யார் செய்கிறார்களோ அவர் உடலின் எடை கைகளில் தாங்க முடியும். தலைக்கு கொடுப்பதற்கு பதிலாக உடலின் எடை தலைக்கு கொடுத்து அது சிரமத்திற்கு ஆளாகுவதற்கு பதிலாக இந்த முறையில் நாம் சஜிதாவை செய்தால் நம்முடைய அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த வெயிட், நம்முடைய அந்த இடை, நம்முடைய அந்த விஷயங்கள் அனைத்தும் எங்கே செல்லும் என்றால் கைகளில் பார்ப்போம். எப்போது நீங்கள் அந்த கைகளில் தாங்குறீர்களோ அப்போது உங்களுடைய தலைக்கும் உங்களுடைய மூக்கிற்குமான அந்த வலிகளோ அதற்கான பிரச்சனைகளோ எதுவும் வராமல் நீங்கள் அழகிய முறையில் சஜிதா செய்ய முடியும். இவ்வாறு செய்யாமல் தலையையே அடிப்படையாக வைத்து மொத்த சஜிதாவையும் அந்த சஜிதாவுடைய அந்த வெயிட்டை தலையிலே கொண்டு போய் வைப்பதாக இது மாறிவிடும். இதற்கு முரணாக செய்தால் எவ்வளவு அழகாக உலமாக்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். இந்த நிலையில் உடலின் எடை கைகளில் பதியும். இதனால் முகம் தரையை சந்திப்பதால் ஏற்படும் சிரமம் குறையும். இதனால் முகம் தரையை ஒட்டும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த சிரமம் என்னவாகும்? குறைந்துவிடும். எனில் அவர் சரியான முறையில் சஜிதா செய்கிறார்கள். அதே போல சொல்கிறார்கள், இது தொழுகையின் சரியான வடிவத்தை ஒத்துள்ளது. கைகளை பக்கவாட்டில் ஒட்டி வைப்பது இன்னொரு விஷயம். இந்த கைகளை பக்கவாட்டில் இவ்வாறு ஒட்டி வைப்பது சோம்பல்தனம் மற்றும் நாய்கள், மிருகங்களின் நிலையை ஒத்தியுள்ளது என்று உலமாக்கள் இதையும் சாடுகிறார்கள். யாரெல்லாம் சரியான முறையில் இவ்வாறு சஜிதாவை இவ்வாறு செய்யாமல் இருப்பதெல்லாம் ஒரு சோம்பலுடைய அடிப்படையாக வந்துவிடும் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். சோம்பலுடைய நிலையாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் அதாவது ஒரு நாய் அந்த விலங்கு அமர்வது போல, நாயுடைய ஒரு அமர்வை காட்டுவது போல ஆகிவிடும் இவ்வாறு அமர்வது. ஏனெனில் அதுதான் இவ்வாறு அமரும், இவ்வாறு அந்த சஜ்தா நிலையில் அமரும், இவ்வாறு கைகளை கீழே வைத்து. இந்த நிலை இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ், சஜிதா செய்தால் தனக்குள் வெண்மை பொதுவான கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சஜிதா செய்தால் உங்கள் உள்ளங்கைகளை தரையில் வையுங்கள், மேலும் உங்கள் முழங்கைகளை உயர்த்துங்கள். உள்ளங்கைகளை தரையில் வையுங்கள், உங்கள் முழங்கைகளை என்ன செய்யுங்கள்? உயர்த்துங்கள்.
அடுத்ததாக சஜிதாவில் கைகளை தரையில் வைக்க வேண்டும், முழங்கைகள் தரையில் படாமல் உயர்த்தப்பட வேண்டும், வயிறு தொடையிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் செய்வார்கள், சஜிதா செய்யும் பொழுது அந்த தவறான சஜிதா சஜிதா சாரி பெரும்பாலானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறு இந்த தவறான நிலை. பெரும்பாலானவர்களை நாம் பொதுவாக பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களிடம் இந்த தவறு இருக்கிறது. இதை நாம் செய்யக்கூடாது. இதுதான் சஜிதாவுடைய நிலை. இவ்வாறு தான் சுஜூத் செய்ய வேண்டும். அபூ ஹுமைத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தால் கைகளை தரையில் பரப்பவும் இல்லை, அவற்றை மூடவும் இல்லை. அதே போலத்தான் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அந்த கைகளில் அதாவது அந்த பரப்புவது என்றால் இவ்வாறு கைகளை இவ்வாறு பரப்புவதும் இல்லை, மூடவும் இல்லை, நடுநிலையான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். நடுநிலை. வேற யாரும் சரிங்களா? டயர்ட் ஆயிடுவாங்க. பண்ணுங்க. இந்த கை வைக்கக்கூடிய நிலை. அதே போல் இந்த நிலை சரியான நிலை. சில எவ்வாறு வைக்க வேண்டும் என்றால், சில பேர் வைக்க வேண்டும் என்று இங்கே வைப்பார்கள், இவ்வாறும் வைக்கவில்லை அல்லாஹ்வின் தூதர். அதே போல இவ்வாறு பல பேர் இவ்வாறு வைப்பார்கள். தலைக்கு பக்கவாட்டிலே வைப்பது அல்ல, நடுவாக வைக்க வேண்டும். இது சரியான நிலை. ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் பரப்பவும் இல்லை, தாழ்த்திக் கொள்ளவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு அதே போல் இன்னொரு விஷயம், வைக்கும் போது இவ்வாறு விரல்களை இவ்வாறு விரிக்கவும் இல்லை அல்லாஹ்வின் தூதர். அதே போல இப்படி மூடிக்கொள்ளவும் இல்லை, பொதுவாக இவ்வாறு வைப்பார்கள். இதுவே அழகிய ஆதாரங்கள் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சஜிதா செய்தார்கள். இதெல்லாம் எதற்காக, இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஒண்ணே சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்லிவிட்டார்கள்? மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் அந்த ஹதீஸ் தெரிகிறதா? ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. என்ன அர்த்தம்? இல்ல, ஒருவர் சொன்னால் தான் எல்லாருக்கும் காதில் வரும். அதுதான், கூட்டமாக சொன்னால் மாஷா அல்லாஹ், யாராவது கூட சொல்வார்கள், நானும் சொல்லிவிடுவேன். தனியாக சொல்லுங்கள் என்று வந்துவிட்டால் போதும், நான் அமைதியாக இருந்து விடுவேன். மாஷா அல்லாஹ், நீங்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். சஹாபாக்கள் நேரடியாக பார்த்து விட்டார்கள். நாம் ஹதீஸின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகையை நாம் பார்த்து கொண்டு தொழுகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் அந்த சுன்னாவை பேண வேண்டும். என் நபியை போல நான் இருக்க வேண்டும், என் நபியை போல நான் வாழ வேண்டும். நேற்று நம்முடைய ஜும்மாவில் நேரம் இல்லாததினால் அந்த ரோல் மாடல் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பேசாமல் கடந்து சென்று விட்டேன். நேற்று ஜும்மாவில் யாரையெல்லாம் இன்று ரோல் மாடலாக இன்று இளைஞர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், கம் அரசியல்வாதிகள், அனைவர்களையும் இன்று ரோல் மாடலாக எடுத்து வைக்கக்கூடிய நிலையாக இன்று போய்விட்டது. ஆனால் இந்த சமூகம் யாரை ரோல் மாடலாக பார்க்க வேண்டும்? எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ரோல் மாடலாக இருந்தார்கள்? குதுவா ஹசனா, பின்பற்றக்கூடியவர்களுக்கு தகுதியானவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், இவர் செய்ய மாதிரி செய்வேன், அவர் முடிவெட்டின மாதிரி முடிவெட்டுவேன், அவர் போட்ட ட்ரெஸ் மாதிரி நான் போடுவேன் என்று இன்று சுப்ஹான் அல்லாஹ் நம்முடைய மக்கள் இன்று சர்வசாதாரணமாக சுன்னாவிலிருந்து வெளியேறி காஃபிர்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களை கூட இன்று அனைவர்களையும் இன்று பின்பற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆடை கலாச்சாரத்திலிருந்து கேட்டால் இது கொரியன் கலாச்சாரம், கொரியன் ஆடைகள் இன்று மிகவும் எல்லா இடத்திலும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஒரு நாள் சௌபை போட்டிருக்க மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிகவும் பிடித்த ஆடை, ஒரு நாள் அந்த சௌபை போட்டிருக்க மாட்டார். ஆனால் கொரியன் கலாச்சாரமான அந்த ஆடைகள் இன்று மிகவும் பிரபலமாக இருக்கிறது. அதனால் அதை நான் போடுகிறேன். அதை போட்டால் வீட்டில் எதுவும் சொல்வது கிடையாது. அதுவே அந்த சௌபை போட்டால் அவன் பிரச்சனையாக விடுகிறான். இதுவும் ஒரு பிரச்சனை. ஆனா நீங்க நாம் சொல்வது என்ன?
அல்லாஹ் நமக்கு நம் மக்களுக்கும் நம்முடைய சார்ந்திருக்கும் உறவினர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த சிறந்த அந்த நேர்வழியை வழங்குவானாக. இளைஞர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. நேற்று சொன்னது போல்தான் இளைஞர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை செலுத்துவானாக. அவருடைய அந்த விஷயங்களின் பால் அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றத்தை உண்டாக்குவானாக. அடுத்ததாக 9வது சொன்ன அமரும் முறை. இப்போது அமரும் முறைக்கு செல்கிறோம். அமரும் முறையை அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் 2 அமர்வுகள் ஜல்சத்துல் இஃப்திராஷ், இதெல்லாம் செயல்முறை. நீ வரியா? no sit like this, come and sit here. ஜல்சத்துல் இஃப்திராஷ். no remove your thing. அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் அமர்வு. இது என்ன அமர்வு? இந்த அமர்வு எப்போதுக்கான அமர்வு? இது எந்த தொழுகையில் உங்களுக்கு முதல் தஷஹுத், அந்த முதல் தஷஹுத் இருக்கிறதோ, அதே போல ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுகைக்கும் மற்ற அனைத்து 2 ரக்காத் தொழுகைக்கும் உங்களுடைய தஷஹுதில் நீங்கள் எவ்வாறு அமர்வீர்கள் என்றால் இவ்வாறு தான் அமர வேண்டும். இதுதான் ஜல்சத்துல் இஃப்திராஷ் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் என்ன? வலது காலை நிமிர்த்தி வைத்து, இடது காலை இவ்வாறு செங்குத்தாக நிமிர்த்தி வைத்து, வலது காலை படுக்க போட்டு, நம்முடைய இடது காலை படுக்க போட்டு அதில் மீது அமர்ந்து உட்காருவது, அதில் மீது அமர்வது. இதுதான் ஜல்சத்துல் இஃப்திராஷ். இது எப்போதெல்லாம் செய்வோம்? இதை செய்வதற்கு நேரம் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொன்னால், அல்லாஹ்வின் அடியார்களே, மஹரிபுடைய முதல் தஷஹுத், எங்கெல்லாம் நமக்கு முதல் தஷஹுத் வருகிறது? துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த நாளிலும் வரக்கூடிய அந்த முதல் தஷஹுதில் அமரக்கூடிய நிலை இதுதான். அமரக்கூடிய நிலை இதுதான். இவ்வாறு தான் ஹதீஸிலே வந்திருக்கிறது. மேலும் எதில் வந்திருக்கிறது? அடுத்ததாக இது ஃபஜ்ர். ஃபஜ்ர் 2 ரக்காத் என்பதினாலேயே இது இந்த நிலையில் தான் சொல்ல வேண்டும். இதனால்தான் சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையில் நம்முடைய சகோதரர்களை சிலர் ஃபஜ்ருடைய தொழுகையில் கூட 2வது ரக்காத்தில் முழுவதுமாக உள்வாங்கி அந்த 2வது ஜல்சத்துத் தவர்ருக் என்று சொல்வோம், அதை பின்னால் பார்க்க இருக்கிறோம், அந்த அமர்வில் அமர்வார்கள். அவ்வாறு அமர்வதை விட அல்லாஹ்வின் அடியார் இவ்வாறு தான் அமர வேண்டும். ஃபஜ்ருடைய 2வது ரக்காத், கடைசி ரக்காத்தில் 2 ரக்காத்துகள். ஏன் எனில் இதற்கும் அந்த முதல் தஷஹுதிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்லி, அனைத்துமே 2 ரக்காத்தில் அமருவது. 2 ரக்காத்தில் அமரக்கூடிய எல்லா நிலைக்கும் இந்த அமர்வில் தான் அமர வேண்டும். இந்த 2 ரக்காத்தில் அமர்வது என்று சொல்லிவிட்டாலே ஃபஜ்ரும் வந்துவிடும், உங்களுடைய அனைத்து உபரியான 2 ரக்காத் உபரி தொழுகைகளும் வந்துவிடும். அதே போல துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷாவின் 4 தொழுகையினுடைய அந்த சிறிய தஷஹுதும் வந்துவிடும். இதுதான் ஜல்சத்துல் இஃப்திராஷ். சரி, இன்னொரு அடுத்ததாக என்ன ஜல்சா இருக்கிறது? ஜல்சா என்றால் என்ன? ஜல்சா என்றால் அரபி மொழியில் அல்லாஹ்வின் அடியார்களே அமருதல். ஜல்சத்துன், அரபி மொழியில் ஜல்சத்துன் என்று சொல்லுவோம். இதை சுருக்கமாக ஜல்சா, ஜல்சா என்றால் அமருதல் என்று சொல்லுவோம். சரி, கவனமாக கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது 9வது சுன்னத்தாக இருக்கிறது. இது நடு அமர்விலும் முதல் அத்தஹியாத் நடு அமர்விலும் 2 சஜிதாக்களுக்கு இடையில் அமரும் போது பின்பற்ற வேண்டிய அமருதல் ஆகும். இந்த முறைக்கு இஃப்திராஷ், விரித்து அமர்தல் என்று பெயர். இதில் இடது காலை விரித்து போட்டு, அதாவது இடது காலை விரித்து, இவ்வாறு விரித்தனால் படுக்க போட்டு அதன் மீது உட்கார்ந்து வலது காலை நிமிர்த்தி வைக்க வேண்டும். இப்போது உட்கார்ந்தது போதும். இதுதான் ஜல்சத்துல் இஃப்திராஷ். இதற்கான ஆதாரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது காலை விரித்து வலது காலை நிமிர்த்தி வைத்துக் கொள்வார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளாக அமர்ந்தால், கவனிங்கள், இதுதான் ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளாக அமர்ந்தால் தனது இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நிமிர்த்தி வைத்துக் கொள்வார்கள். இதை தான் ஆதாரமாக எடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளுக்காக அமர்ந்தால் என்றால் எங்கெல்லாம் 2 ரக்காத்துகள்? எங்கெல்லாம் 2 ரக்காத்துகள்? ஃபஜ்ர், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா உடைய முதல் தஷஹுத், மேலும் நம்முடைய பொதுவாக தொழக்கூடிய சுன்னத்துகள், சுன்ன ரவாத்திபுகள், உபரிகள், அனைத்துமான நஃபில் தொழுகைகள் அனைத்துமே 2 ரக்காத்துகள். அந்த 2 ரக்காத்துகளுக்கான அமர்வும் இதுதான் ஜல்சத்துல் இஃப்திராஷ் என்று சொல்வோம். சரி, அடுத்த சுன்னத் 10வது சுன்னத், இறுதி அத்தஹியாத்தில்
தவர்ருக் செய்தல். இதுதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. அதாவது கவனியுங்கள், 4 மற்றும் 3 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகளின் இறுதி அத்தஹியாத்தில், அப்படி என்றால் என்ன, மக்ரிப் மற்றும் துஹர் அஸ்ர் இஷா, துஹர் அஸ்ர் இஷா மற்றும் மக்ரிப், இந்த அனைத்து தொழுகைகளுடைய கடைசி ரக்காத், கடைசி தஷஹுத், அந்த தஷஹுதில் அமரக்கூடிய அமர்வு என்ன கவனியுங்கள், தன் பின்புறத்தின் மீது அமர்ந்து, அதாவது அந்த ஆசனவாயுடைய இதில் அமர்ந்து இடது காலை வலது காலுக்கு கீழ் வைத்து வலது காலை நிமிர்த்தி வைத்தல். Okay, I have to show 2 times. நாம் கவனியுங்கள், அல்லாஹ்வின் அடியார்களை பாருங்கள், ஜல்சத்துல் இஃப்திராஷ், எவ்வாறு அமர்வது, இது 2 ரக்காத்துகளுக்காக அமர்வது. இந்த கடைசி ரக்காத்துக்கு வந்து விட்டோம் என்றால், அது மஹ்ரிபாக இருக்கட்டும் இஷாவிற்காக இருக்கட்டும், இந்த கால் உள்ளே சென்று விட வேண்டும். உள்ளே சென்று இவ்வாறு நம்முடைய பின்புறம் ஆசனவாயின் மூலமாக அவ்வாறு கீழே தரையிலே அமர்வது. இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதுவே 2 வகையான அமர்வு இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதை இப்போது சொல்ல போகிறேன். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இதை பற்றி பின்னால் பார்ப்போம். ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தவர்ருக் என்பது பின்புறத்தின், அதாவது இடுப்பின் மீது தரையில் அமருதல், இடது காலை வலது காலுக்கு அடியில் நீட்டி வலது காலை நிமிர்த்தி வைப்பதாகும். இதுவே அத்தஹியாத்தில் உள்ள துஹர் அஸ்ர் மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைக்கு உள்ள கடைசி ரக்காத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. சரி, தவர்ருக் செய்வது, இவ்வாறு அமர்வது 2 வகையில் அமரலாம். அதாவது அடிப்படை என்ன, அடிப்படை எதிலே அமர்வது, பின்புறத்தில் அமர்வது. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், பேக், அதாவது பின்புறத்தில் அமரலாம், ஆசனவாயிலும் அதில் அமர்வது தரையில், இது அடிப்படை. ஆனால் இதில் 2 முறையாக அமர்வதை சொல்கிறார்கள். ஒன்று, அபு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இடது காலை வலது காலுக்கு அடியில் நீட்டி வலது காலை நிமிர்த்தி வைத்து பின்புறத்தின் மீது தரையில் அமர்வது. இது என்ன, இது எவ்வாறு கவனியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அமர்வது இதுதான், அமர்வது இதுதான், இதில் எந்த இதுவும் இல்லை, சரியா? ஆனால் 2 அமர்வுகளை சொல்கிறார்கள் உலமாக்கள். ஒன்று கவனியுங்கள், ஒன்று, இந்த கால், இடது கால் இந்த இடத்தில் தொடை, அதாவது உலமாக்கள் சொல்வது தொடைக்கும் இந்த காலிற்கும் இடையில் இந்த இடம் படுவது, இது ஒன்று. கவனியுங்கள், இது ஒன்று. இவ்வாறும் இருக்கிறது. கவனியுங்கள், இந்த காலில் படுவது ஒன்று. கவனியுங்கள், இங்கே படுகிறது, இங்கே படுகிறது, இது ஒன்று. சற்று விரித்து அமர்வது ஒன்று. இவ்வாறும் அமரலாம். கவனியுங்கள், இவ்வாறும் அமரலாம். தெளிவாக நம்முடைய கால் இந்த காலிற்கு கீழ் இருக்கும், வலது காலிற்கு கீழ் இருக்கும், இது ஒரு அமருதல். அதுவே சற்று இவ்வாறு விரிப்பது, இவ்வாறு விரிப்பது. அல்லாஹ் தூதர் இவ்வாறும் அமர்ந்திருக்கிறார்கள், இவ்வாறும் அமர்ந்திருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக நம்மிலே சில பேருக்கு உடல் பருமன் அல்லது அமர முடியாத நிலை, கால் வலி, மூட்டு வலி இவ்வாறு இருப்பவர்களுக்கு ஒருவேளை அவர்களால் அமர முடியவில்லை என்றால் சற்று இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் இங்கு ஒரு பிரச்சனை என்ன வரும் என்றால், ஜமாஅத்திலே சஃபிலே நிற்கும் பொழுது, சஃபிலே அமரும் பொழுது இடம் கிடைக்காது. ஏனெனில் யார் சஜிதாவிற்கு முதல் வருகிறார், சஜிதாவிலிருந்து வருகிறார், அவருக்கு இடம் கிடைத்து அவர் அமருவார். அந்த போட்டி ஏற்படும் சில நேரம். இவ்வாறு இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள். முக்கியமாக பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அமர முடியாதவர்கள், அமர முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், கால் வலி, மூட்டு வலி என்று இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர் என்ன செய்து கொள்ளலாம், அவரால் முடியாத பட்சத்தில், ஏனெனில் அவர் இவ்வாறு அமர்ந்தால் எல்லோரும் அமருவது போல் இந்த தவறுக்கில் பின்புறத்தின் மீது பின்புறத்தை கொண்டு போவாறு அமர்ந்தால் தொழுகையின் அமைதியே அவருக்கு நிலை குலைந்து விடும், வலி ஏற்படும். ஏனெனில் சில பேருக்கு இங்கே பிடிக்கும், முதுகு பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் இவ்வாறே அமர்ந்து கொள்ளலாம், தவறில்லை. அல்லாஹ் உங்களை அனைவர்களையும் மன்னிக்கின்றான். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படை இது, கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இது முக்கியமாக யாருக்கென்றால் செய்ய முடியவர்களை பற்றி நாம் இங்கு பேசவில்லை.
இது செய்ய முடியாதவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சஜிதாவில் அமர்வதை பற்றி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு சஜிதா எவ்வாறு செய்ய வேண்டும், சஜிதாவிலே எவ்வாறு அமர வேண்டும் என்ற அனைத்தையும் பார்த்து விட்டோம். நாளையுடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் எதை பார்க்க இருக்கிறோம்? காலம் காலமாக நாம் சண்டை போடுவது, காலம் காலமாக இதை வைத்தே ஜமாத்துகளே உருவானது என்றால் சொல்வதற்கு கூட தகுதியான ஒரு விஷயம். இதனாலே ஒவ்வொரு ஜமாத்துகள் உருவானது. விரலை ஆட்டலாமா, விரலை ஆட்டக்கூடாதா, விரலை எங்கே வைக்க வேண்டும், இதை பற்றின மீதம் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் இன்ஷா அல்லாஹு தஆலா அதை நாம் நாளைய வகுப்பில் பார்ப்போம். எதை கேட்டோமோ, எதையெல்லாம் பார்த்தோமோ, இன்று கேட்டோமோ இல்லை, இன்று எதை பார்த்தோமோ, எப்பவும் நான் என்ன சொல்வேன், எதை கேட்டோமோ என்று சொல்வேன். இன்று எதை பார்த்தோமோ, எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக, அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அமல்களை அதிகம், இதெல்லாம் எதற்காக? இதெல்லாம் தொழுகையின் மேல் நமக்கு இன்னும் ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஐவேளை தொழுகையை என் உயிரே போனாலும் சரி, எதற்கும் என்னுடைய ஐவேளை தொழுகையை என் வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். நான் எவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய வேலையை செய்தாலும் சரி, என்னுடைய வேலை முதல் வேலை, அது ஆகிரத்திற்கான வேலையை விட ஒரு பெரும் வேலை எதுவும் இல்லை என்று நினைத்ததால் தான் சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள், தாபீன்கள் வெற்றி அடைந்தார்கள். ஆனால் இன்று நாம் அந்த தொழுகையை கடைசியாக வைத்ததினால் தான் இன்று இழிவிற்கும் தோல்விக்கும் ஆளாகிக் கொண்டே இருக்கிறோம், இன்னும் ஆகிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உலமாக்கள் சொல்வது போல்தான், லா யுஸ்லிஹு அவ்வலு அவ் ஆகிர் ஹாதிஹில் உம்ம பிமா கான அஸ்லஹ பி அவ்வலிஹா. இந்த உம்மத் முதலாவதாக சென்றவர்கள் எதை கொண்டு அவர்கள் சீர்திருத்தம் அடைந்தார்களோ அதை கொண்டே அன்றி நாம் வேறு எதை கொண்டும் நாம் சீர்திருத்தத்தை, இந்த கடைசியில் இருக்கக்கூடிய மக்கள் சீர்திருத்தத்தை அடைய முடியாது. நாம் அவர்கள் எதை கொண்டு அவர்கள் சீர்திருத்தத்தை பெற்றார்களோ அதை கொண்டுதான் நாம் சீர்திருத்தத்தை பெற முடியும். அப்படி என்றால் நாம் திரும்பி செல்ல வேண்டும், கல்வியை படிக்க வேண்டும், அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த மரணத்திற்கு, அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தின அந்த மரணத்தை நாம் எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அந்த மரணத்தை நோக்கி தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு முதலில் கேட்கப்பட வேண்டிய முதல் விஷயம், மறுமையில் ஒரு மனிதன் கேட்கப்படுவான் என்றால், வினவப்படுவான் என்றால் தன் தொழுகை. அந்த தொழுகையை பற்றி எவ்வாறு தொழுவது என்றால் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று யோசித்து பாருங்கள். சரி, நின்று கேட்கலாம், நம் நாட்டில் தான் இந்த கேள்வி எல்லாம் வரும். தொழுகையை பற்றி என்ன வயசாவது இப்ப போய் படிச்சுக்கிட்டு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தவறான ஒரு விஷயம். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் தொழுகையை தவறாக தொழுது விடுவேனா என்று அச்சத்திலே தன் வாழ்க்கையை கழித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பெரிய வியாபாரிகளாகவே இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் நன்றாக சம்பாதித்தவர்கள் அவ்வளவு சஹாபாக்கள் இருக்கிறார்களே. நான் நமக்கு மட்டும் ஏன் வியாபாரம் என்று போய்விட்டால், காசை பார்த்து விட்டால் மார்க்கத்தை மறந்து விடுகிறோம்? எங்கே வந்தது இந்த பிரச்சனை? எங்கே ஆரம்பித்தது இந்த பிரச்சனை? காசை சம்பாதிப்பதும் அதை மார்க்கத்தில் இருந்து விலகுதலும் என்ற இந்த விஷயத்தை முடிச்சு போட்டது எங்கே? அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களும் இருந்ததே. சஹாபாக்கள் வியாபாரம் செய்தார்களே, ஆனால் மார்க்கத்தை விட்டுவிடவில்லையே. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.